Very good morning, students. This is your English teacher from Sri Vidya Bharati Metric Higher Secondary School, and I am glad to meet you once again, and I welcome all of you to the English class. Yes, students, this is the story we have been watching for the past two classes. This is Zigzag, a wonderful comic story written by Asa Nehemiah. And in the previous classes, I hope I gave you all type of introduction and the background. Yes, these are the characters also. Yes, students, you must write down the characters in your textbook. And before going to the class, let me sum up what happened in the story. Yes, a family, Dr. Ashok T. Krishnan's family, willing to give shelter to a new pet bird called Zigzag, and there will be, and in their house there will be a ton of events caused because of the bird Zigzag. And let me explain how they faced the bird and what are all the ton of events the bird caused to the family. Yes, in the previous class I conclude with this. Yes, students, it is almost thoughtless ways that reduce me to tears, Mrs. Krishnan said irritably. And what a time to dump this multilingual talking singing bird on us. Here I am tied up in knots trying to get my paintings together for the exhibition next week. Yes, students, let me sum up in Tamil. அதாவது டாக்டர் அசோக் டி கிருஷ்ணனோட ஃபேமிலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது பேர்டுக்கு வந்து ஜிக்ஸாக் அப்படின்ற பேர்டுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறாங்க. எப்படி அடைக்கலம் கொடுக்குறாங்க? தன்னோட ஃப்ரெண்டு சோமு கிட்ட வந்தது அப்படின்றதுனால அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பயந்துக்கிறாங்க. அதாவது மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் மட்டும் பயந்துக்கிறாங்க. ஏன்னா தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதாகவும் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸிபிஷனுக்கு ரெடி பண்ணணுன்றதுக்காகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பேர்டு ஏன் இங்கே கொண்டுட்டு வரணும்னு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே, அசோக் ஆகட்டும், அரவிந்த், மாயா, இவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஜிக்ஸாக்கோட அரைவலை, அதாவது அதனோட வருகையை எதிர்பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பயம், அது ஒரு ஸ்பிட் பயராக இருக்குமா, ஆஃப்ரிக்கன் சைட் வைண்டராக இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு பயம். ஆனால் நம்ம கிருஷ்ணன் சொல்லி முடிக்கிறாரு, ஆக்சுவலாக அது ரொம்ப ஹார்ம்லெஸ், லவ்வபிள், அன்யூஸ்வல் பேர்டு அப்படிங்கிறாரு. இன்னும் சில ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் அந்த பேர்டு பற்றி சொல்லி வைக்கிறாரு. எதுக்காகன்னா, சோமு கிட்டேருந்து இது வரைக்கும் வாங்கின எதுவுமே இந்த ஃபேமிலிக்கு நல்லது பண்ணினதாகவே இல்லை அப்படிங்கிறது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட எண்ணம். ஆனால் அந்த எண்ணத்தை போக்குற மாதிரி தான் நம்ம டாக்டர் சொல்லிகிட்டே இருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 21 லாங்குவேஜஸில் இது பாடும், பேசும், அதுவும் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸில் பேசும் அப்படின்னு சொல்கிறாரு. இது பாயை திறந்து பாட ஆரம்பிச்சது அப்படின்னா கேட்குறவங்க கண்ணிலெல்லாம் கேட்குறவங்க கண்ணிலெல்லாம் கண்ணீரே வரும் அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறாரு நம்ம டாக்டர். அதாவது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனை பற்றி சொல்லும்போது நான் ஒரு வேர்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணேன். என்ன அப்படின்னா, சர்க்கேசம், கவுண்டர். சர்க்கேசம் அண்டு கவுண்டர். ஆக்சுவலாக சர்க்கேசம் அப்படின்னு சொன்னேன், என்ன சொன்னேன், நக்கல் அப்படின்னு சொன்னேன். கவுண்டர் அப்படின்னா இம்மீடியட்டாக ஸ்பாட் ரிப்ளை பண்ணுறது, எந்த விதமான ஒரு விஷயத்துக்கும் இம்மீடியட்டாக ஸ்பாட் ரிப்ளை பண்ணுறது தான் நம்ம சர்க்கேசம், கவுண்டர் அப்படின்னு சொன்னோம். இந்த கேரக்டரை நம்ம மறக்கவும் முடியாது. அதுக்கு அதாவது இந்த பேர்டு பாட ஆரம்பித்தா கண்ணில் கண்ணீரே வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க, அதாவது சோமு பண்ணுறதை நினச்சாலே கண்ணீர் வர ஆரம்பிக்கும், இதில் இந்த பேர்டு தனியாக பாடி எனக்கு கண்ணீர் வரணுமா, ஏன் இப்படி பண்ணுறாரு இவர், நான் இந்த டைமில் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எக்ஸிபிஷனுக்கு பெயிண்டிங்ஸை ரெடி பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த மல்டி லிங்குவல், யூசிமா, மல்டி மீன்ஸ் a lot, a few, lot or few, அதாவது லிங்குவல் மீன்ஸ் லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜஸ் பேசுகிற பாடுற இந்த பேர்டை இங்கே கொண்டாந்து ஏன் விடுறாரு. ஐ எம் டைட் அப் இன் நோட்ஸ், ஐ டைட் அப் இன் நோட்ஸ் மீன்ஸ் become upset or worried. It is a wonderful idiom. You just underline and write down the meaning. You become upset and worried. She became upset and worried because she is getting ready her painting for the exhibition next week. And then she asked, what is the purpose of keeping the bird here at this moment, like that
மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வரிடு. இப்படியெல்லாம் அந்த அம்மா வரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பசங்க சொல்கிறாங்க என்ன அப்படின்ட்டு, அது என்ன தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ்மா. மே ஐ டேக் zigzags டு பாப்பா. பாப்பா மீன்ஸ் எ ஃபாதர். பாப்பா மீன்ஸ் ஃபாதர். மே ஐ டேக் zigzag டு ஸ்கூல் பாப்பா. அரவிந்த் as always was planning ahead. Actually Aravind planned before the arrival of the bird. If the bird arrives their home, he will take the home to he will take the bird to school. When why he wanted to take the bird to school? Because he wanted to display him in the science exhibition. He wanted to display in the science exhibition. அப்பா அந்த பேர்டு வந்த உடனே நான் அந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகட்டுமா அப்படின்னு அரவிந்த் கேட்குறாரு. எதுக்காக? சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது, நாங்கள் கொண்டு போய் அதை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படின்றது. என்ன சொல்லிப்பா டிஸ்பிளே பண்ணுவார்? அதாவது you see, this is the wonderful African bird which can speak and talk, which can sing and talk in 21 African languages. Like that he wanted to display the bird in science exhibition. Science exhibitionல கொண்டு போய் காட்டலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு அரவிந்த் கேட்குறான். அதுக்கு when is zigzag coming papa? Maya was jumping up and down. Maya was jumping up and down, all excited. Excited means eager. மாயாவுக்கும் பயங்கர ஒரு ஈகர். என்னது? அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி மேலே கீழே குதிக்கிறா. ஜம்பிங் அப் அண்ட் டவுன். என்னன்ட்டு எப்பப்பா அந்த ஜிக்ஸாக் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னு மாயா. அதாவது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே கிடையாது. ஆனால் அரவிந்த் மாயாவும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த பேர்டை. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாங்க அப்படின்னா, 21 லாங்குவேஜஸில் பேசும், பாடும், அதை பாட்டு கேட்டாலே கண்ணீரில் கண்ணீர் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இவ்வளோ அழகான பேசும் அந்த பறவையை நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த சில்ட்ரன் ரொம்ப ஈகராக இருக்காங்க. அங்கிள் சோமோ said he would send zigzag with his old cook Visu. You see one more character, old cook Visu. சோமுஸ் ஓல்டு குக் விஷு. ஆக்சுவலாக அங்கிள் என்கிட்ட சொன்னார்ப்பா, ஜிக்ஸாக்கை தன்னோட சமையல்காரர் விசுக்கிட்ட கொடுத்து கொண்டு வந்து விட சொல்லியிருக்கேன் அப்படின்னு அங்கிள் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னார். மேபி சம்டைம் டுடே, இன்றைக்கி எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பேர்ட் நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ். ஓகே எனக்கு வர கிளினிக் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம டாக்டர் கிருஷ்ணன் கிளம்புறாரு. அப்படி கிளம்புனால் இப்படி டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா he added as the doorbell rang. When Dr. Ashok Krishnan turned to getting ready to for his clinic, there he heard a doorbell rang. திடீர்னு அந்த இடத்துல டோர் பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. அப்போ சொல்கிறாரு அசோக், that is probably them. Probably means maybe. them கண்டிப்பாக அவங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் கிருஷ்ணன். அவங்கன்னா யாராரு? அந்த விஷுவும் ஜிக்ஸாக்கும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பை கிளப்புறாரு நம்ம டாக்டர் கிருஷ்ணன். அண்ட் இன்டீட் இட் வாஸ் ரியல். அவர் சொன்ன மாதிரியே வந்து நிற்கிறாங்க. யார்? ஜிக்ஸாக்கும் விசுவும். ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னா விஷு தான். எப்படின்னு பாருங்கள், கம்மின் ஜிக்ஸாக் கம்மின் டியர் காக்ஸ்டு விசு. இப்போ அந்த பேர்டு இப்போது எல்லாரும் அந்த டோரையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த பேர்டு அப்படின்னு அரவிந்த், மாயா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், டாக்டர் கிருஷ்ணன் எல்லாரும் ஆவலாக அந்த கதவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு நம்ம விசு வந்த உடனே என்ன சொல்கிறாரு பாருங்க, கம்மின் ஜிக்ஸாக் கம்மின் டியர். யூ see the words ma, dear. Coaxed விசு. Coaxed means gently persuaded. Coaxed means gently persuaded. அப்படி ரொம்ப ஸ்மூத்தாக சொல்கிறாரு. அட வா, உள்ளே வாமா கண்ணு, உள்ளே கொஞ்சம் அப்படியே எட்டி வா, வெக்கப்படாம வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஜென்டிலாக பர்சுவேட் பண்ணுறாரு. அதாவது ஒரு புது பொண்ணு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு, அதாவது ஒரு சபையில் வர்றதுக்கு ஒரு புது பொண்ணு எப்படி வெக்கப்படுமோ அந்த மாதிரி ஒரு வெக்கப்பட்டு இருக்கிற பொண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி நம்ம விசு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, பரவாயில்ல உள்ளவா, கூச்சப்படாமல் உள்ளவா அப்படிங்கிறாரு. அப்போ விசு முன்னாடி வராரு, அதுக்கு பின்னாடி அந்த பேர்ட் வெயிட் பண்ணுது. அண்ட் இன் உடனே அவர் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அப்படியே உள்ள கஷ்டப்பட்டு வருது. அதுதான் அந்த புது பொண்ணு வைக்கப்பட்டு வர மாதிரி. இன் டாட்டட் மீன்ஸ் வாக் வித் டிஃபிகல்ட்டி. டிஃபிகல்ட்டி மீன்ஸ் நாட் இன் த
ஃபிசிக்கல் டிஃபால்ட்டு, அதாவது உடல் ரீதியாலாம் ஒன்றும் ஒரு இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு தயக்கம், கொஞ்சம் ஒரு வெக்கம். யாருக்கு? ஜிக்ஸாக்கு. அப்படியே மெல்ல அடி எடுத்து அப்படியே ஸ்லோ மோஷனில் வருது. மொத்த ஃபேமிலி அந்த பேர்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன் டாட்டேட் த அண்ட் டாட்டேட் which means slowly coming the strangest, weirdest looking bird the Krishnan family had ever seen. டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலி இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேர்டை பார்த்ததே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பேர்டு அப்படியே மெல்ல உள்ள அப்படியே அடி எடுத்து வருது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வயர்டஸ்ட். வயர்டஸ்ட் மீன்ஸ்பா அன்எர்த்தி ஆர் சூப்பர் நேச்சுரல். அன்எர்த்தி ஆர் சூப்பர் நேச்சுரல். அதாவது இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியில் இந்த மாதிரி ஒரு பேர்டை அவங்க பார்த்ததே கிடையாது. சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா ஏதோ கதைகளில் வர மாதிரி, ஒரு கற்பனையில் வர மாதிரியான ஒரு பெரிய சைஸ் பேர்டு ஒன்று வந்து நிற்குது அப்படின்றது மேக்ஸிமம். அதாவது பறக்கிற பேர்டில் பார்த்தோம் அப்படின்னா கழுகு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி அதை விட கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில், அதுதான் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வைடஸ்ட் லுக்கிங் பேர்டு என்டர்டு கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி அண்ட் த ஹோல் ஃபேமிலி ஹேட் நெவர் எவர் சீன் தட் பேர்டு. இந்த மாதிரி ஒரு பேர்டு அவங்க பார்த்ததே கிடையாது. எல்லாம் ஆச்சரியமாக அந்த பேர்டையே பார்த்துட்டு இருக்காங்க. வைக்கப்பட்டு மெல்ல வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேர்டு எப்படி இருக்குன்னு நம்ம ஆத்தரை டிஸ்கிரைப் பண்ணுறாரு பாருங்க. about a foot and a half tall. about a foot and a half tall, அதாவது ஒரு 1.5 அடிக்கு மேலே உயரமாக இருக்கும். about a foot and a half tall. Its bald head was fringed with a crown of shocking pink feathers. ஆக்சுவலாக அந்த பேர்டோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா எ ஃபுட் அண்ட் ஆஃப், ஒரு 1.5 அடி நீளத்துக்கு, ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இருக்குது. இட்ஸ் பால்டு ஹெட் விச் மீன்ஸ் த பேர்ட்ஸ் ஹெட் லுக்ஸ் வெரி பால்டு அண்ட் வாஸ் ஃப்ரிஞ்சுடு. ஃப்ரிஞ்சுடு மீன்ஸ் பா டெக்கரேட்டடு. அதோட தலை ரொம்ப மொட்டையாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தலையில் ஒரு டெக்கரேஷன். என்ன டெக்கரேஷன் அப்படின்னா க்ரௌன் ஆஃப் ஷாக்கிங் பிங்க் ஃபெதர்ஸ். அந்த பால்டாக இருக்கிற ஹெட்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இட் வாஸ் decorated with shocking pink feathers. நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாம் நிறைய அதோட பால்டு ஹெட்டில் இருக்குது. அப்படியே அழகாக இருக்குது. அண்ட் while the rest of its plumage means feathers. plumage means feathers and all around the body all the feathers was in various shades of the muddiest sludgiest brown. Actually muddiest sludgiest means like mud color, நல்ல மட் கலரில் மண்ணு கலரில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் கலர்ஸ் எல்லாமே அதோட பாடி ஃபுல்லாக ஒட்டி இருக்கு அப்படின்னா பாடி ஃபுல்லாக இருக்கிற ஃபெதர்ஸ் வந்து நல்லா மட் கலரில் டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் இருக்குது. அப்புறம் இட்ஸ் கர்வ்டு பீக் மீன்ஸ் நமக்கு அது மூக்கு, பேர்டுக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அழகு. பேர்டுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அழகு. மூக்கு மாதிரி இருக்கிறது அழகு. ஆக்சுவலாக அதோட மூக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கர்வுடாக இருக்குது. கர்வுடுனா பெண்டாக இருக்குது. லைக் அந்த ஹூக் ஷேப்பில் பெண்டாக இருக்குது. இட்ஸ் கர்வ்டு பீக் வாஸ் சன்ஃப்ளவர் எல்லோ. அந்த பேர்டோட மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. ப்ளஸ் எப்படி இருக்குன்னா நல்லா சன்ஃப்ளவர் கலரில், நல்லா எல்லோ கலரில், சூரியகாந்தி பூ கலரில் நல்லா எல்லோவாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஐஸ் வேர் த கலர் ஆஃப் கோலா ஹெல்டு டு சன்லைட். அதாவது அந்த கொக்கோ கோலாவை வந்து நம்ம சன்லைட்டில் காமிச்சோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கலராக தெரியுமோ அந்த கலரில் கொக்கோ கோலாவோட கலரில் இருக்குது அந்த பேர்டோட ஐஸ். இப்போ இப்படி தான் இருக்குமா அந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் பேர்டு. அதாவது லெட் மீ சே இன் டீட்டெயில் ஒரு 1.5 அடி உயரத்துக்கு இருக்குது அந்த பேர்டு. அப்புறம் அதோட தலை ரொம்ப மொட்டையாக தான் இருக்குது. அந்த மொட்டையாக இருக்கிற இடத்துலையும் நல்லா அழகாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே நல்லா அப்படியே ஒரு கிரீடத்தை வச்ச மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நல்லா பிங்க் கலர் ஃபெதர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அழகாக டெக்கரேட் ஆகியிருக்கு. மீதி அந்த பாடியில் இருக்கிற மீதி எல்லா ஃபெதர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டு கலரில் எல்லா கலர்ஸும் இருக்குது. அதாவது எல்லா கலர்ஸுமே நான் டல் கலர்ஸில் இருக்குது அப்படின்றது. அப்புறம் அதோட மூக்கு ரொம்ப பெண்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நல்லா சன்ஃப்ளவர் கலரில், ஒரு சூரியகாந்தி ஃப்ளவரோட கலர், சூரியகாந்தி பூவோட கலரில் இருக்குது அதோட மூக்கு. அப்புறம் அதை விட முக்கியம் அதோட கண்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொக்கோ கோலா கலரில் அந்த கண்ணெல்லாம் இருக்குது அப்படின்றது தான். இப்போ ஏற்பட்ட பேர்டு நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அதை பார்க்குறாங்க அந்த பேர்டை.
திஸ் இஸ் ஜிக்ஸாக். எப்படி நம்ம ஒரு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒரு கேரக்டரையோ இல்லை யாராவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டையோ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம சொல்கிறோமில்ல ஒரு சர்ப்ரைசிங்காக, அந்த மாதிரி இங்கே சர்ப்ரைசிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார்? நம்ம விசு. திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்டு விசு வித் எ ஃப்ளௌரிஷ். ஃப்ளௌரிஷ் மீன்ஸ் வெரி போல்டு. ஃப்ளௌரிஷ் மீன்ஸ் வெரி போல்டு, ரொம்ப போல்டாக சொல்கிறாரு விசு. இதுக்கு பேர் தான் ஜிக்ஸாக். இதோ பாருங்கள், நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜிக்ஸாக் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம போல்டாக ரிப்ளை பண்ணுறாரு நம்ம விஷு. ஹிஸ் ஃபுல் நேம் இஸ். இப்போ அந்த பேர்டை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா, அதனால் அந்த விஷு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு. நீங்கள் இதுக்கு பேர் ஜிக்ஸாக்னு வச்சுருக்கீங்க, ஆனால் இதோட உண்மையான பேர் பார்த்தீங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஏதோ ஒரு புது கேரக்டரை அதாவது ஒரு புது ஹீரோயினையை ஒரு ஃபிலிமில் ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு பாருங்கள், அதோட ஃபுல் நேம். ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் ஜிகிஸாகா கிங் ஆஃப் த டோங்கா. Ziggy-Zaga, king of the Donga. Actually, this bird is from African country, so it's named Ziggy-Zaga, king of the Donga. So in short, we call it Zigzag. How I am going to miss him? இவனை விட்டுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன்? யார்? நம்ம விசு சொல்கிறாரு பாருங்க. ஹவ் ஐ ஆம் கோயிங் டு மிஸ் ஹிம் ஸோ பியூட்டிஃபுல்லி ஹீ டாக்ஸ். இவன் எவ்வளோ அழகாக பாடுவான், எவ்வளோ அழகாக பேசுவான். உன்னை விட்டுட்டு நான் இனி எப்படி இருக்க போகிறனோ தெரியலையே. யார்? விசு சொல்கிறாரு. ஹீ கேன் ஈவன் ரிசைட் ஃப்ரெஞ்சு போயட்ரி. He can even recite French poetry. Actually, recite means we recollect something from our memory. Recollect from our or say something from our memory. Say something from our memory. நம்ம மனப்பாடம் செய்து ஒன்றை சொல்கிறதுக்கு பேர் தான் ரிசைட். அப்போது இந்த பேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரெஞ்சு போயட்ரி எல்லாமே, ஃப்ரெஞ்சு கவிதைகள் எல்லாம் கூடமே இந்த பேர்டு சொல்லுமே. உன்னை எப்படா நான் இனிமேட்டு விட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. யார்? விசு. அதாவது ஜிக்ஸாக் இனிமேல் நம்ம டாக்டர் கிருஷ்ணோட வீட்டில் தான் இருக்க போகுது. இது வரைக்கும் சோமு வீட்டில் இருந்தது, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தான் விசு. இப்போ விசு என்ன பண்ண போகிறான், அந்த பேர்டு இனிமேட்டு இங்கே விட்டுட்டு போகிறாரு. அந்த பிரிவை அவர் சொல்கிறாரு, நான் எப்படி உன்னை விட்டுட்டு இருக்க போகிறனோ தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் த பிரைஸ் வாஸ் ஸ்டாண்டிங் கூல் அண்ட் அன்மூவ்டு வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹியூமன் கிரம்பினஸ் இன் ஹிஸ் கோலா கலர்டு ஐஸ். இப்படி எல்லாம் தன்னை பற்றி அப்படி புகழ்ந்து பேசுகிறத அந்த பேர்டு கேட்டுகிட்டே இருக்குது. த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஆல் திஸ் ப்ரைஸ் எல்லாரும் பாராட்டுறாங்க. அண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் கூல், அப்படியே ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி ரொம்ப கூலாக, அன்மூவ்டு, எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே ஜம்முன்னு இருக்குது. யார்? அந்த ஜிக்ஸாக் பேர்டு. வித் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஹியூமன் கிரம்பினஸ். கிரம்பினஸ் மீன்ஸ் ஃப்ரைட்டன்டு, ஃபியர், பயம், லைட்டாக ஒரு பயம் இருந்தாலும் தன்னை பற்றி இவர் விசு இப்படி புகழ்கிறாரு அப்படின்றது அப்படி கண்டுக்காத மாதிரி ரொம்ப கூலாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் ஆனால் பயத்தோடு இருக்குது அந்த கொக்கோகோலா கலர் ஐஸ் இருக்கிற அந்த ஜிக்ஸாக். அரவிந்த் ஃபைண்டிங் தட் ஜிக்ஸாக் வாஸ் சல்கிலி ரெஃப்யூசிங் டு சே எ வேர்டு. யூசீமா அரவிந்தும் மாயாவும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தது எதுக்காக அப்படின்னா 21 லாங்குவேஜஸ் பேசுமாமே, ஒரு 2 வார்த்தை பேசிட்டோம் கேட்கலாமே அப்படின்னு அரவிந்த் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அரவிந்த் ஃபைண்டிங் தட் ஜிக்ஸாக் வாஸ் சல்கிலி மீன்ஸ் டெஸ்பரேட்லி, ரொம்ப வெறுப்பாக, அதாவது பயங்கர கடுப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஜிக்ஸாக். ஆனால் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண கிடையாது, பேசவே கிடையாது. எப்போ அது பேசும் பார்த்துட்டே இருக்காங்க. விஷுவும் நம்ம டாக்டர் கிருஷ்ணனும் அப்படியே ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்குது. எப்படின்னா, their efforts at striking a conversation. Striking a conversation means அப்படின்னா நம்ம விசு நம்ம ஜிக்ஸாக்கை பற்றி அப்படி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணனும் அங்கே வெயிட் பண்ணுறாரு. இதை பிரேக் பண்ணுற மாதிரி, அதாவது இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அரவிந்த் என்ன பண்ணுறான் அப்படின்னா, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruit slices and some nuts. And dashed means அப்படின்னா மூவிங் குவிக்லி, ரொம்ப வேகமாக ஓடுறாரு நம்ம ரஷ்டு. யார்? கிச்சனுக்குள்ளே போகிறான் நம்ம அரவிந்த். போனவன் என்ன பண்ணுறான், ரிட்டர்ன் வித் எ பிளேட், ஒரு பிளேட்டில் ஹீப்டு ஹரீட்லி வித் ஜூசி ஃப்ரூட் அப்படின்னாமா நல்லா பழுத்த பழங்கள், எல்லாமே நிறைய பழுத்த பழங்களை அப்படியே சின்னதாக பீஸாக கட் பண்ணி அதை ஸ்லைசஸ், ஜூசி ஸ்லைசஸ், ஃப்ரூட்டெல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சின்னதாக கட் பண்ணுறாரு. அதை கட் பண்ணி பிளேட்டுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறான். அண்ட் சம் நட்ஸ், சில விதைகளையும் சில
அதாவது இந்த பாதாம் அப்படின்னு இந்த மாதிரி சில விதைகளை பருப்புகளையும் எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு வேகமாக வரான் நம்ம அரவிந்த். அதாவது பேர்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம கிச்சனில் போய் அரவிந்த் எடுத்துகிட்டு வர்றான். என்ன இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பிளேட் ஃபுல் ஆஃப் ஜூசி ஃப்ரூட் ஸ்லைசஸ் அண்ட் சம் நட்ஸ். எஸ், போர்டு ஐஸ். அப்படியே கண்ணெல்லாம் ரொம்ப போராக இருக்குது. யாருக்கு? நம்ம ஜிக்ஸாக்கு. போர்டு ஐஸ் பிரைட்டன் மொமெண்டர்லி. அதாவது அது வரைக்கும் டல்லாக இருந்த அந்த கண்ணெல்லாம் இப்போ அப்படியே லைட்டாக பிரைட் ஆகுது. யாருக்கு? ஜிக்ஸாக்கு. ஒய்? பிகாஸ் ஜிக்ஸாக் நோட்டீஸ்டு த பிளேட் விச் இஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட் ஸ்லைசஸ். அரவிந்த் பிளேட்டில் எடுத்துகிட்டு வர்றது அப்படியே கண்ணை பார்த்தது. ஓ அப்படின்னு கண்ணை ரொம்ப பிரைட் ஆகுது நம்ம ஜிக்ஸாக்கு. அதாவது அதை சாப்பிட போகுதுப்பா. ஜிக்ஸாக் பிக்டு அப்படியே வால்நட். ஆக்சுவலாக வால்நட் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் நட் லைக் பாதாம் அண்ட் லைக் தட். போர்டு ஐஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் அந்த பிளேட்டில் இருந்து அழகாக ஒரு வால்நட் ஒன்று எடுத்துக்கிச்சு. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக். அரவிந்த் இத்தனை எதுக்கு பண்ணால் வந்திருக்கிற கெஸ்ட்டை நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்றதா? கண்டிப்பாக கிடையாது. இந்த பேர்டு 2 வாரத்தை பேசுமே அப்படின்றதுக்காக தான் இவன் கொண்டு வந்த ஃப்ரூட்ஸிலிருந்து ஒரு வால்நட்டை எடுத்து சாப்பிட போகுது. ஆனால் வாய் திறந்து பேசவே இல்லை. பட் ரெஃப்யூசிங் டு ஸ்பீக் ஹி டிராப்டு ஒன் wrinkled eyelid in a Solomon wink. You see those words பா. wrinkled eyelid. eyelidனா நமக்கு தெரியும் அந்த கண்ணோட இமை. அதாவது நம்ம கண்ணை சுற்றி மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிறது தான் ஐலிட். ரிங்கிள்டுன்னா ரொம்ப ஒரு பேப்பர், நல்லா இருக்கிற பேப்பரை நம்ம கசக்கினதுக்கப்புறம் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கங்கே நல்லா சுருக்கமாக இருக்கும். அதுதான் அந்த சுருக்கத்தை தான் ரிங்கிள் அப்படிம்பாங்க. யூ சி சம் ஃபேர்னஸ் க்ரீம்ஸ். For some fairness creams advertisement we can see those words, it will remove wrinkles in your skin. Like that they give ads. அதாவது ஃபேர்னஸ் க்ரீம் சொல்லும்போது கூட பாருவாங்கப்பா, ஃபேஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாத்தையுமே அது போக்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கம் முகத்தில், அதாவது இங்கே சுருங்கி போன அந்த ஐலிட்ஸை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா இன் எ சோலமன் wink. Actually Solomon means serious. Wink means actually keep one eye open and close another eye in a moment. அதுதான் wink அப்படின்னு சொல்கிறோம். இன் தமிழ் லைட்டாக கண்ணடிக்கிறது அப்படின்னு மீனிங்ப்பா. ஆக்சுவலாக பாருங்கள், பிளேட்டில் இருந்த ஒரு வால்நட்டை எடுத்துச்சு, வாயை திறந்து ஒன்றும் பேசவே கிடையாது. ஆனால் அந்த பேர்டு ஒன்று மட்டும் பண்ணுச்சு. என்னது? த சோலமன் விங்க். அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சோலமன் விங்க்ப்பா. You see, one eye is open and close and another eye within a moment and open. Like அதுதான் சோலமன் விங்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்ணை திறந்தாச்சா? கண்ணை மூடி கண்ணை திறந்தாச்சு. அண்ட் ஃப்ளூ கிளம்சீலி டு டெபாசிட் த நட்டு ஆன் த எனாமஸ் சாண்டிலியர். ஆக்சுவலாக அந்த பேர்டு வால்நட்டை எடுத்தது எதுக்காக அப்படின்னா, எடுத்து அப்படி கண்ணை அப்படி ஒரு அசைச்சிட்டு ஃப்ளூ கிளம்சீலி மீன்ஸ்பா கேர்லெஸ் வே. ஏதோ மனம் போன போக்கில் அப்படி பறக்குது. யார்? நம்ம ஜிக்ஸாக்கு தான். பறந்து எங்கே போச்சு பாருங்கள். டு டெபாசிட் த நட். டெபாசிட் மீன்ஸ் கீப் த நட்டு on the enormous chandelier. You see the words by enormous chandelier. Enormous means big. Chandelier means ceiling light. A huge decorative ceiling light. அந்த வால்நட்டை சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தோம்னா, வால்நட்டை பிளேட்டில் இருந்து எடுத்த மயத்தில் பரபரன்னு அப்படி பறந்து போய் வீட்டில் அந்த ஹாலில் தொங்கிட்டு இருக்கிற அந்த சீலிங்கில் இருக்கிற அந்த லைட்டில் கொண்டு போய் அந்த நட்டை அங்கே வச்சிருச்சு. பாருங்கள், சீலிங் சாண்டிலியர், எனாமஸ் சாண்டிலியர் ஹேங்கிங் ஃப்ரம் த சீலிங். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எனாமஸ் சாண்டிலியரில் கொண்டு போய் அந்த வால்நட்டை வச்சிருச்சா? யூ சி, திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் எ சாண்டிலியர். அதாவது பெரிய பெரிய வீடு, பேலஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ் எல்லாம் சீலிங்கில் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சாண்டிலியர். இந்த சாண்டிலியருக்குள்ளே போய் அந்த நட்டை கொண்டு போய் வச்சிருச்சு. யார்? நம்ம ஜிக்ஸாக். இன்னும் வேறு என்ன பண்ண போகுதோ, ஆனால் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணலப்பா, பேசவே கிடையாது. பாருங்க. அண்டு see, chandelier hanging from the ceiling,
பிட் பை பிட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அண்ட் இன் டோட்டல் சைலன்ஸ் எதுவுமே பேசாமல் ஆல் த ஃப்ரூட் ஆன் த பிளேட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு த சாண்டிலியர். இது பாருங்கள், அந்த பிளேட்டில் வச்ச ஃப்ரூட்ஸை ஒன்று கூட சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சம் யார் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த சாண்டிலியரில் வச்சிருச்சு. இது சாப்பிடவே கிடையாது. சாண்டிலியரில் மட்டுமா வச்சது இல்லை, அண்ட் ஆன் டு த பிளேட்ஸ் ஆஃப் த சீலிங் ஃபேன். சீலிங்கில் இருக்கிற அந்த ஃபேனோட பிளேடு, அதாவது காற்றாடியோட ரெக்கைகள் இருக்கா, அந்த ரெக்கைகள் எல்லாம் வேற கொண்டு போய் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் என்னது வச்சிருது. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஓடிட்டு இருக்கிற ஃபேனில் போய் அதனால் வைக்க முடியும்? இல்லை, ப்ராக்கெட்டில் பாருங்கள், நவ் ஸ்விட்ச்டு ஆஃப். த சீலிங் ஃபேன் வாஸ் நவ் ஸ்விட்ச்டு ஆஃப். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிற அந்த சீலிங் ஃபேனோட பிளேடில் எல்லாத்துலேயுமே கொண்டு போய் இந்த நட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வச்சுட்டு வந்துருச்சு. இதுதான் அந்த நம்ம வந்த உடனே நம்ம சிக்ஸாக் பண்ண ஒர்க்கு. ஆல் தோஸ் people in the family or waiting eagerly to see how the bird is speaking. But unfortunately the bird never uttered a single word and started doing and transferring the fruit slices onto the chandelier and also to the blades of the ceiling fan. Yes students, let me read once again. Bored eyes brightened momentarily as Zigzag picked up a walnut, but refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and onto the blades of the ceiling fan. Now the ceiling fan is switched off. இப்படியே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருக்கு. The whole family வெயிட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, இந்த பேர்டு 1-2 வார்த்தையாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணும், பேசும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இப்படி எல்லாத்துக்குமே வச்சுட்டு இருக்கான். வேற என்ன செய்யுதுன்னு பாருங்கம்மா. Then perching comfortably on a curtained rod. Perching means sitting. The bird then sitting comfortably on a curtained rod. இந்த விண்டோஸு, இந்த டோரில், இந்த இடத்துல நம்ம கர்டைன்ஸ் வச்சுருப்போம் இல்லைம்மா, அந்த கர்டைன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ராடுக்கு பேர் தான் curtained rod. Window curtained rod. You see, comfortably sitting on the curtained rod. Zigzag dropped one discerned eyelid in another solemn wink. You see those repeated words ma, discerned eyelid in another solemn wink. திரும்பவும் அந்த ஒரு கர்டன் ராடில் போய் உட்காந்துட்டு திரும்ப அதே மாதிரி அந்த விங்கிங் லைட்டாக அந்த கண் அடிக்கிறது செய்யுது. ஆஸ் ஹி சாங்க் ஹிஸ் பீக் இன்டு எ பிளம்ப் குவா. அவன் பேர் பிளம்ப் குவா. அதாவது இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா அழகாக, பிளம்ப் மீன்ஸ் பாருங்கப்பா ரவுண்ட் ஷேப்டு. பிளம்ப் மீன்ஸ் வி கேன் சே ரவுண்ட் ஷேப்டு ஆர் வெரி ஃப்ளஷி. ரவுண்ட் ஷேப்டு ஆர் ஃப்ளஷி. நல்லா பழுத்த ஒரு கொய்யா பழத்தோட ஒரு பீஸ் அப்படியே வாயில் வச்சுட்டு போய் அந்த கர்டன் ராடில் உட்காந்துட்டு திரும்பவும் ஒரு டைம் அந்த கண்ணடிக்குது அப்படின்றது. திஸ் இஸ் unusual ஆஃப் எ பேர்ட் மா. ஆக்சுவலாக மொத்த ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த ஜிக்ஸாக் பேசும் பாடும் அப்படின்றது. இது என்ன பண்ணுது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் சாண்டிலில் வைக்குது, அதுக்கப்புறமேட்டு ஃபேன் பிளேடில் வைக்குது. இப்போ போய் காட்டன் ரைடில் உட்காந்துட்டு திரும்ப அங்கே ஒரு டைம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, உட்காந்து நல்லா இது கண் அடிக்குது அப்படின்றது தான். பாருங்கள், இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். மொத்த ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்களா? இன்னும் நம்ம விசு அங்கே தான் இருக்காரு. டோன்ட் வரி சில்ட்ரன், நீங்கள் பயப்படாதீங்க. விசு கம்ஃபர்டட் த ஆஸ் ஹி லெஃப்ட். தான் கிளம்பி போகும்போது சொல்கிறாரு, கம்ஃபர்டட் மீன்ஸ் மேக் காம். ஆக்சுவலி விசு ட்ரைடு டு மேக் காம் தோஸ் சில்ட்ரன். செட் டோன்ட் வரி சில்ட்ரன், நோட்டிசிங் ஹவு டிஸப்பாயிண்டட் தே லுக்டு when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. பாருங்கள், அவர் கிளம்பி போகும்போது சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க சில்ட்ரன் அப்படிங்கிறாரு. ஏன் ஒரி பண்ணிக்காதீங்க? பிகாஸ் அரவிந்த் அண்டு மாயா போத் காட் டிஸப்பாயிண்டட் பிகாஸ் தே லுக்டு வென் ஜிக்ஸாக் ஸ்டப்பர்ன்லி மீன்ஸ் ஸ்ட்ராங்லி. அந்த பேர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லி பேச மாட்டேன்றது. refused to say a single word to them, even they tried speaking to him in English,
இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஃப்ரெஞ்சு அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் அந்த குழந்தைங்க 2 பேரும் அந்த பேர்டுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. இங்கிலீஷில் கேட்குறாங்க வாட்ஸ் யுவர் நேம், அண்ட் ஹிந்தியில் கேட்குறாங்க துமாரா நாம் கியான்னு கேட்குறாங்க. தமிழில் போயிட்டு உன்னோட பேர் என்னான்னு கேட்குறாங்க. என்னென்னமோ ஃப்ரெஞ்சில் எல்லாத்துலேயுமே கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பேர்டு வாயவே திறக்கலை. இதை பார்த்துட்டு நம்ம விசு சொல்கிறாரு, ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, அதாவது இந்த இடம் இதுக்கு புதுசு, ஜிக்ஸாக்கு டாக்டர் கிருஷ்ணனோட ஃபேமிலி புதுசு, கொஞ்சம் டைம் ஆகும், இந்த கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேசும், இது ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ். அவர் வீட்டு விட்டு போகும்போது ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாரு பாருங்கம்மா, ஜஸ்ட் வெயிட் டில் ஜிக்ஸாக் செட்டில் டவுன்ஸ் இன் திஸ் நியூ ஹோம் தோ தே யூ கேன் ஹாவ் எ கிரேட் டைம் லிசனிங் டு ஹிம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பேர்டு இந்த வீட்டில் புது இடத்துல கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் நல்லா ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா இது பேசுகிறது பாடுறதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈகராக இருக்கும் அப்படின்றது தான். பாருங்கள் பேர்டு வந்தாச்சு, ஆனால் இன்னும் எதுவும் பேசவே ஆரம்பிக்கல. டோன்ட் வரி சில்ட்ரன், விசு கம்ஃபர்டட் as he left. Notice how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. Just wait till Zigzag settle down in this new home. You can have a great time listening to him. ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போகிறாரு, கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க, இந்த பேர்டு இந்த இடத்துல கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கப்புறமேட்டு அழகாக பாடும் பேசும், அதை கேட்குறதுக்கே உங்களுக்கு டைம் போதாது அப்படின்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு. இப்போவும் அந்த பேர்டு எங்கே உட்காந்துருக்கு, அந்த விண்டோ கர்டைன் ராடில் உட்காந்துருக்கு அப்படின்றது தான். இப்போவும் என்ன பண்ணுறாங்க அந்த சில்ட்ரன், ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க, எப்போ அதை வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசும் அப்படின்றது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், with this I conclude the class. Let me see what happened in the following classes. இப்போது அந்த பேர்டு வாயை திறந்து பேச ஆரம்பிச்சதா, விசு இப்போ அதை சொல்லிவிட்டு விசு கிளம்பி போயிடுவார் அவரோட வீட்டுக்கு. இப்போ அந்த ஃபேமிலி தான் அந்த பேர்டை ஃபேஸ் பண்ணணும். அந்த ஜிக்ஸாக் 21 லாங்குவேஜஸில் ஒரு லாங்குவேஜ்லேயாவது வாயை திறந்து பேசிச்சா, பாடிச்சா, இல்லை அந்த சில்ட்ரன் எல்லாம் வெயிட் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா அப்படின்றத இனி வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வித் திஸ் ஐ கன்க்ளூட் த செஷன் and thank you for your support. We will see in the following classes. Thank you students.